வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். பூந்தமல்லி நகராட்சி பகுதியில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகள் அமைச்சர்கள் பெஞ்சமின், பாண்டியராஜன் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு கல்விச் சீர் வழங்கும் விழா, உபகரணங்களை மேலதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள். செங்கம் அருகே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பாதுகாவலராக மாறிய திருவண்ணாமலை ஆட்சியர், கல்வி செலவை அரசே ஏற்கும் என உறுதியளித்ததால் சிறுவர்கள் நெகிழ்ச்சி. அரிவாள்கள் மீது நடந்து பக்தர்களுக்கு அருள் வாக்கு சொன்ன பூசாரி, கோவில்பட்டி 18ஆம் படி கருப்பசாமி கோயில் விழாவில் பரவசம். கோடை வெயிலில் தாகத்தை தணிக்கும் தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிகரிப்பால் ஈரோடு வியாபாரிகள் மகிழ்ச்சி. பூந்தமல்லியில் 33.68 கோடி மதிப்பீட்டிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர்கள் பெஞ்சமின், பாண்டியராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பூந்தமல்லி நகராட்சி பகுதியில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 28.40 கோடி மதிப்பில் மழைநீர் கால்வாய் மற்றும் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெஞ்சமின், பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். இதேபோல் பூந்தமல்லி நகராட்சி உள்ள மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து எடுப்பதற்காக துப்புரவு பணியாளர்களுக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதனையும் அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகராட்சி பகுதியில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 28.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு மழைநீர் வடிகால் கால்வாயினை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 2 அமைச்சர்கள், அதேபோன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வச்சிருக்கிறோம். உள்ளபடியே இன்றைக்கு நமது பூவிருந்தவல்லி நகராட்சி பகுதியில் கடந்த 2015 மழைக்கால பெருவெள்ளத்தின் போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 21 வார்டு பகுதியில் பெரும்பாலான அந்த குடியிருப்பு பகுதியில் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அம்மாவுடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் ஒரு உன்னத திட்டம், அது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம். இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு விழாவில் பங்கேற்ற அமைச்சர்கள் 44 உழவர் குழுக்களுக்கு மானியத்தில் பெறக்கூடிய பண்ணை எந்திரங்களை வழங்கினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேளாண் துறை சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 44 உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவுக்கு 3.50 கோடி ரூபாய் மதிப்பில் பண்ணை எந்திரங்கள் மானியத்துடன் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் KC கருப்பண்ணன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று எந்திரங்களை வழங்கினர். மேலும் விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இங்க இருக்கிற விவசாயியுடைய நலன் கருதி கூட்டுப்பண்ணை என்ற முறையில் 100 விவசாயிகள் ஒருங்கிணைத்து அந்த விவசாயிகளுடைய நலன் கருதி அரசு மானியங்களை வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையிலே சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்ப மானியங்கள் கூடுதலாகவும் வழங்கப்பட்டு வருகின்றன. அவருடைய டில்லருடைய விலை ஏறத்தாழ 1,80,000 என்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. டிராக்டர் அதே போலதான், அதற்கும் கூடுதலாக மானியம் 60% வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று வழங்கப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியின் பார்க்கின்ற போது 10,19 லட்சம் ரூபாய் மானியங்கள் இங்கே வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகா அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நல பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நல பெட்டகத்தை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் தனியாருக்கு நிகராக கூடுதல் வசதிகளுடன் செயல்படும் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட உணவு கண்காட்சியை பார்வையிட்ட ஆட்சியர் கர்ப்பிணி பெண்கள் உண்ணும் உணவை உண்டு மகிழ்ந்தார். இதேபோன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா
கல்லுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நலப்பெட்டகத்தை அமைச்சர் RB உதயகுமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பேரிச்சம்பழம் சத்து டானிக் அடங்கிய பரிசு பெட்டகத்தை அமைச்சர் பாஸ்கரன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பும் நடத்தப்பட்டு 7 வகையான சாதங்கள் வழங்கப்பட்டன. கோபிச்செட்டிப்பாளையத்தில் கணினி மயமாக்கப்பட்ட தானியங்கி மின்தடை பதிவு மையத்தை அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மின்தடை தொடர்பான புகார்கள் அதிக அளவில் எழுந்தன. இதனையடுத்து துணை மின் நிலையத்தில் கணினி மயமாக்கப்பட்ட தானியங்கி மின்தடை பதிவு மையம் உருவாக்கப்பட்டது. இதனை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார். இதனையடுத்து புகார்களை தெரியப்படுத்த இலவச அலைபேசி எண்களை அறிமுகப்படுத்திய அவர் கணினி வழியாக புகார் பதிவு செய்யும் முறை குறித்து கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபி உட்பட மின்வாரிய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள் அரசு பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை பெற்றோர்கள் பொதுமக்கள் இணைந்து சீர்வரிசையாக வழங்கினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள காங்கேயநல்லூரில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒருங்கிணைந்து சீர்வரிசையாக வழங்கினர். நோட்டு புத்தகங்கள், நாற்காலிகள், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மேலதாளங்கள் முழக்க ஊர்வலமாக எடுத்து வந்து பள்ளிக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் பள்ளி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சேது நாராயணபுரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு தேவையான பொருட்களை அப்பகுதியினர் மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசையாக வழங்கினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள பகவதிபுரம் மாநகராட்சி பள்ளியில் பெற்றோர்கள் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. வட்டார கல்வி அலுவலர் ஜெயராமன் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளிகளின் தரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் கல்வி சீர் வழங்குவதாக தெரிவித்தனர். திருவரம்பூர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி பகவதிபுரத்துல இருக்கு. என் குழந்தைங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இப்ப வந்து அங்க நல்லா பண வசதி இல்லாதங்காட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தோம். இங்க எல்லா ஆசிரியருமே நல்லா சொல்லி தராங்க. இங்க படிப்பு மட்டும் இல்லாம எல்லா இதுவுமே ஓவியம் அந்த மாதிரி எல்லாமே குழந்தைங்களை மேம்படுத்துறாங்க. குழந்தைங்க இங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வந்து இங்க தனியார் பள்ளியில சேர்க்காம நீங்க வந்து அரசு பள்ளியில சேர்த்து உங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் உதவுமாறு பெற்றோர்களை நான் கேட்டுக்கிறேன். இதேபோல் விழுப்புரம் நாககுப்பம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியிலும் கல்வி சீர் விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் தாமாக முன்வந்து பள்ளிக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கினர். கடலூர் மாவட்டம் நடுகுப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற கல்வி சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. பள்ளி சீர்திருவிழா இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் எங்களுடைய பங்களிப்பு வந்து எல்லாரும் ஆளாலும் கொஞ்சம் இப்போ ஸ்கூலுக்கு என்னுடைய வளர்ச்சிக்காக நிறைய செஞ்சுருக்கோம். இந்த பள்ளியிலேருந்து நிறைய மருத்துவர்களும் நிறைய ஆசிரியர்களும் நிறைய பொறியாளர்களும் நிறைய பட்டதாரிகளும் உருவாகியிருக்காங்க. பட் என்னன்னா இங்கே வந்து அடிப்படை இது வந்து நடுநிலை பள்ளியாகவே ரொம்ப காலத்திலேருந்து இருக்குது. திரு கக்கன் அவர்கள் வந்து இந்த பள்ளியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னை வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் வந்து நடுநிலை பள்ளியாகவே இருக்கிறத தவிர இது வந்து ஒரு மேல்நிலை பள்ளியாக உயர்த்துறதுக்கு நாங்கள் பொதுமக்கள் சார்பாக 20 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். அரசாங்கம் வந்து அதை மேல்நிலை பள்ளியாக உயர்த்தாததால் இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் நகரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதை வந்து இங்கேயே உயர்நிலை பள்ளி ஆக்கியிருந்தாங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற பசங்க வந்து அதை மேலே கல்வியினுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி நாகை அருகே உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அமமுக சார்பில் இலவச உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் நாகையில் உள்ள பாக்கம், கூட்டூர் மற்றும் வடகரை பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு பேனா, நோட்டு புத்தகம், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்கள் கட்சி சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச பொருட்களை வழங்கினார்.
தொழிற்பயிற்சி பயிலும் மாணவர்கள் இந்தியாவிலேயே பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர் நிலோஃபர் கபில் பங்கேற்று நல்லாசிரியர் விருதுகளை வழங்கியும் புதிய பணிமனை மற்றும் புதிய வகுப்பறைகளையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் 1.83 கோடி மதிப்பீட்டில் புதிய கருவிகள் மற்றும் கட்டிடங்களுக்கான திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய அமைச்சர் நிலோஃபர் கபில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வருவதாக தெரிவித்தார். தொழிற்பயிற்சி பயிலும் மாணவர்கள் இந்தியாவிலேயே பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒரு நிறுவனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த TNSDC-யில் 720 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் மூலம் நம்முடைய இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் வழங்கப்படுகின்றது. சோழவந்தான் பகுதியில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அடிக்கல் நாட்டினார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை, கால்வாய் வசதி, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் அதற்கான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கம் அருகே தங்களுக்கு பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ள ஆட்சியர் கந்தசாமிக்கு ஆதரவற்ற 3 குழந்தைகள் நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சுஜித்ரா, அவரது தங்கை மற்றும் தம்பி ஆகியோர் அவர்களது பாட்டியுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தமது பெரியப்பா சேட்டு என்பவர் தங்களை மிரட்டுவதாகவும் தங்கள் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாகவும் சுஜித்ரா மனு அளித்தார். இதனையடுத்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்ட பாதுகாப்பு அலுவலர் நேரடி விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பாதுகாவலர் சட்டம் 1890 படி ஆதரவற்ற குழந்தைகளின் பாதுகாவலராக ஆட்சியர் கந்தசாமி நியமிக்கப்பட்டார். இதனால் ஆதரவற்ற குழந்தைகள் உரிய வயது அடையும் வரை அவர்களையும் அவர்களது சொத்துக்களையும் ஆட்சியர் பாதுகாக்க வேண்டும். மேலும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி படிக்கவும் அவர்களது கல்வி செலவை அரசே ஏற்கும் எனவும் ஆட்சியர் கந்தசாமி கூறினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவற்ற குழந்தைகள் நன்றி தெரிவித்தனர். வார்ட்ஸ் ஆக்ட் 1890 இந்த ஆக்ட் படி இந்த மாதிரி மைனர் குழந்தைகள் அவங்க வீட்டில் இல்லாதப்ப அவங்க அப்பா சைடு இருக்கிற வாரிசுகள் யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் கலெக்டர் அந்த குழந்தைகளுக்கு கார்டியனா யாரை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த சட்டத்தில் இடம் இருக்கு. அந்த செக்ஷன் 18(23) இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அவர்கள் வாரிசுதாரர்கள் இவர்களையும் வாரிசுதாரர்களாக கொண்டு இனி வரும் காலங்களில் இவங்களுக்கு இந்த நில பிரச்சனை, சொத்து பிரச்சனைக்காக வேண்டி இவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். ஊத்தங்கரை அருகே சேதமடைந்து காணப்படும் தொகுப்பு வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கீழ்மத்தூர் ஊராட்சியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுப்பு வீடுகள் வழங்கும் திட்டத்தில் 110 வீடுகள் கட்டித்தரப்பட்டன. தற்போது இந்த வீடுகளின் மேற்கூரை பெயர்ந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. மேலும் ஒரு சில வீடுகளின் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. மீதமுள்ள வீடுகளின் மேற்கூரை எப்போது பெயர்ந்து கீழே விழும் என தெரியாமல் மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் சேதமடைந்துள்ள வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடு கட்டி 25 வருஷம் ஆகுதுங்க. எல்லாம் உடஞ்சி விழுந்து கம்பி எல்லாம் தெரியுதுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்குறோங்க. எப்போ இடிஞ்சு மேலே விழுன்னே தெரியாதுங்க. இதுக்கு கவர்மெண்ட்டு தான் பார்த்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட்டு பார்த்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து நல்லா வீடு கட்டி கொடுக்கணும், நல்லா சரி செஞ்சு கொடுக்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
கோவில்பட்டி அருகே 18ஆம் படி கருப்பசாமி கோயில் திருவிழாவில் அரிவாள்கள் மீது நடந்து கொண்டு பூசாரி அருள்வாக்கு கூறிய நிகழ்வு காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசநேந்தல் கிராமத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பசாமி கோயிலில் மாசி குடை விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கோயில் பூசாரி அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது கோயில் பூசாரி கருப்பசாமி மேடை மீது வரிசையாக வைக்கப்பட்டிருந்த அரிவாள்கள் மீது 68 முறை நடந்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். தொடர்ந்து பூசாரி கருப்பசாமிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத திருவிழாவையொட்டி அம்மன் கோவில்களில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீபங் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மாசி தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மாசி அமாவாசையொட்டி டி ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் பழம் மற்றும் காய்கறிகளை கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு மாசி அமாவாசையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. 1000 கிலோ எடையில் பழம் மற்றும் காய்கறிகள் என 108 வகைகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த அபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். உலக அமைதி மற்றும் மழை வேண்டியும் இந்த பூஜை நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். திருப்புவனம் அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு குழந்தைகள் விரும்பும் பலூன்கள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த திருவிழா நாட்களில் விற்பனை செய்யப்படும் பலூன் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை வாங்க சிறுவர்கள் ஆர்வம் காட்டுவர். இந்நிலையில் திருப்புவனத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பலூன் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ரசாயன கலவையினுள் காற்றை நிரப்பி பலூன் தயாரிக்கப்படுகிறது. மஞ்சள், சிவப்பு, பச்சை என பல நிறங்களில் பலூன்கள் தயாரிக்கப்படுகிறது. சாதாரண பலூன் போல் எளிதில் உடையும் வகையில் இல்லாமல் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் வகையில் இந்த பலூன்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை இந்த பலூன்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை கோவில் யானை ருக்குவுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருவிழா மற்றும் உற்சவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் ருக்கு யானை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தது. இதனையடுத்து மறைந்த கோவில் யானை ருக்குவுக்கு நினைவிடம் கட்ட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். இதன்பின் கோவில் நிர்வாகம் சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் ருக்கு யானை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நினைவிடம் கட்டப்பட்டது. இந்த நினைவிடம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோட்டில் கோடை வெயில் தாக்கத்தால் தர்பூசணி பழங்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அனல் காற்று வீசுவதுடன் 104 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் கொளுத்துகிறது. இதனால் மக்கள் வெயிலில் தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள பழச்சாறு மற்றும் இளநீரை அருந்தி வருகின்றனர். மேலும் தர்பூசணி உள்ளிட்ட நீர் சத்துடைய பழங்களையும் சாப்பிடுகின்றனர். இதனால் ஈரோட்டில் தர்பூசணி பழங்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. 1 கிலோ தர்பூசணி 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.
இந்த வருஷம் வெய்ய காலத்துக்கு இப்பதான் தர்பூசணி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ரேட்டு மலிவா இருக்கிறதுனால ஏழை பணக்காரன் இந்த மாதிரி இல்லாம அனைவருக்குமே நல்லா சாப்பிட்றது, வெயில் காலத்துக்கு தணிக்கிறதுக்கு கோசப்பழம் நல்லா ஓடுது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் உடுமலை விவசாயிகள் வெள்ளரி சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோடைக்காலத்தில் மக்கள் வெள்ளரிக்காய், தர்பூசணிக்காய் உள்ளிட்ட தண்ணீர் சத்து நிறைந்த காய் மற்றும் பழங்களை வாங்கி தாகத்தை தணிக்கின்றனர். இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் வெள்ளரி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நடவு செய்த நாள் முதல் 60 இருந்து 110 நாட்களுக்குள் மகசூல் கிடைக்கிறது. ஆனால் வெள்ளரி சாகுபடியில் பூச்சி தாக்குவதால் மகசூல் பாதிக்கும் எனவும், எனவே அரசு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தவும் உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நத்தம் பகுதியில் மூங்கில் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் அதனை வாங்கி விற்பனை செய்வதில் வியாபாரிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மூங்கில் மர விளைச்சல் அதிகமாக இருந்த காலத்தில் விற்பனை அமோகமாக நடைபெற்றுள்ளது. இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் மூங்கில்கள் பல்வேறு பொருட்கள் தயாரிக்க பயன்பட்டுள்ளன. இந்நிலையில் விளைச்சல் குறைவு காரணமாக மூங்கில் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மூங்கில் மரம் இந்த ஆண்டு 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் மூங்கில் மரங்களை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. இதன் காரணமாக போதிய வருமானம் இன்றி தவிக்கும் வியாபாரிகள் மூங்கிலை வாங்கி வியாபாரம் செய்வதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். திருக்கோவிலூர் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் தேர் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பரனூர் சத்திரம் பகுதியில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருத்தேர் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். கன்னியாகுமரியில் தொடங்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியை திரளான மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வரலாற்றில் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இதனை தமிழ் வளர்ச்சித்துறையின் மாவட்ட உதவி இயக்குநர் ரெஜினால் மேரி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, சுற்றுலா தலங்கள், கலாச்சாரம், முக்கிய கோயில்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களின் புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை திரளான மாணவ மாணவியர் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கலாச்சாரம், பண்பாடு, கலை மற்றும் நாகரிகம் முதலியவற்றை எடுத்து கூறும் வகையில் மாவட்ட அரசு அருங்காட்சியகங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியானது ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு வரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளையும் கவரக்கூடிய வகையில் இம்மாவட்டத்தின் அனைத்து சிறப்புகளையும் எடுத்து கூறும் வகையிலும் இன்று வரலாற்றில் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சி அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பத்தில் இருந்து கேரளா செல்லும் பாதையில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளா செல்லும் தார் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன் பரிந்துரையின் பேரில் 2,50,00,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வலியுறுத்தி கன்னியாகுமரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காந்தி மண்டபம் முன்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை அங்கு கூடியிருந்த திரளான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.
பணக்குடி அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உயர்மின் கோபுர விளக்குகளை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் செல்லும் பிரிவு சாலையில் 8 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு நெடுநாட்கள் ஆகியும் மின் விளக்குகள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதனால் இருள் சூழ்ந்து காணப்படும் அந்த இடத்தில் குற்ற சம்பவங்கள் அரங்கேற வாய்ப்புள்ளன. மேலும் போதிய வெளிச்சமின்றி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே மின் விளக்குகளை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொன்னேரியில் போதை மற்றும் மது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் அரசு மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் போதை மற்றும் மதுவின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போதை பழக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சிறப்பாக பேசிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி அரசு மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் அனுரத்னா, கல்லூரி முதல்வர் சீனிவாசன் மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குழந்தை திருமணம் குறித்து கொடைக்கானலில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தனியார் படகு குழாமில் குழந்தை திருமணம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது குழந்தை திருமணம் குறித்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் உயர்நிலைப் பள்ளி இல்லாத காரணத்தால் கிராமப்புறங்களில் குழந்தை திருமணம் நடைபெறுகிறது எனவும், பள்ளிகளில் தனி கழிப்பறை இல்லாத காரணத்தால் மாணவிகள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் கலந்து கொண்டு குழந்தை திருமணம் குறித்த விழிப்புணர்வை அறிந்து கொண்டனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.